தொடர்ந்து அக்டோபர்ல அதிகப்படியான மழை நாட்களை பார்த்திருக்கோம். இந்த இடைவெளி நாட்கள் என்பது பருவமழை மீண்டும் தீவிரமடைவதற்கு சாதகமான வானிலை அமைப்பை ஏற்படுத்தும். வெப்பம் அதிகரிப்பதும் நல்லதாகவே பார்க்கப்படுது வானிலை காரணிகள்ல. இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி குறிப்பாக காவிரி படுகை மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகள், தெற்கு டெல்டா விவசாயிகள் நவம்பர் 7ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதிக்குள் அறுவடை பணிகளை முடித்துக் கொள்வது நல்லது. அடுத்த 3-4 நாட்கள் நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் மழை இடையூறு என்பது வெகுவாக இருக்காது. பிறகு நவம்பர் 4ஆம் தேதி முதல் இரவு நேர இடிமழையின் இடையூறு இருக்கும். அதன் காரணமா இந்த பருவமழை தொய்வடைந்திருக்கும் காலகட்டத்துல அனைத்து விதமான அறுவடை பணிகளும் தமிழக விவசாயிகள் முடித்துக் கொள்வது நல்லது. அது உரமிடுதல், பூச்சி கட்டுப்பாடு, களை கட்டுப்பாடு போன்ற பிற பணிகளையும், பின்பற்ற சம்பா மற்றும் தாளடி பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் நடவு பணிகள், தெளிப்பு, விதைப்பு போன்ற பணிகளையும் தற்போதைய இந்த இடைவெளி நாட்கள்ல மேற்கொள்வது நல்லது.